சுவையான சிக்கன் கோலா உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை விளக்கம் இதோ. தேவையான பொருட்கள். அரைக்க வேண்டியவை: எலும்பில்லாத சிக்கன் 250 முதல் 500 கிராம், நன்கு கழுவி தண்ணீரில்லாமல் பிழிந்தது. பொட்டுக்கடலை 1/4 கப், நன்றாக பொடி செய்தது. வெங்காயம் 1 பெரியது, பொடியாக நறுக்கியது. பச்சை மிளகாய் 2 அல்லது 3. துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். சோம்பு 1 டீஸ்பூன். மிளகு அரை டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். கரம் மசாலா அரை டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. கொத்தமல்லி தழை சிறிதளவு. வறுக்க எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. செய்முறை: சிக்கனை தயார் செய்தல். எலும்பில்லாத சிக்கனை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணீர் சேர்க்காமல் பல்ஸ் முறையில் 1-2ஆக அரைத்துக் கொள்ளவும், கீமா போல. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். மசாலா அரைத்தல்: தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, மிளகு ஆகியவற்றை சிறிதளவு தண்ணீர் தெளித்து விழுதாக அரைத்துக் கொள்ளவும். கலவை தயாரித்தல்: அரைத்த சிக்கனுடன் அரைத்த மசாலா விழுது, நறுக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தழை மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். பிணைத்தல்: இதில் பொடி செய்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து நன்கு பிசையவும். பொட்டுக்கடலை மாவு கலவை உடையாமல் உருண்டை பிடிக்க உதவும். உருண்டை பிடித்தல்: கையில் சிறிதளவு எண்ணெய் தடவிக்கொண்டு மாவை சிறிய உருண்டைகளாக பிடிக்கவும். பொரித்தல்: ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். எண்ணெய் காய்ந்ததும் அடுப்பை மிதமான தீயில் வைத்து உருண்டைகளை போட்டு பொன்னிறமாகும் வரை மெதுவாக திருப்பிவிட்டு பொரித்தெடுக்கவும். சுட சுட மொறுமொறுப்பான சிக்கன் கோலா உருண்டை தயார். குறிப்பு: உருண்டைகள் எண்ணெயில் கரைகிறது என்றால் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பிசையவும்.